செங்கல்பட்டு அருகே அருள்மிகு சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ காளீஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் ஒன்றியம் குருமஞ்சேரி ஊராட்சிக்கு உட்பட்ட சீட்டனஞ்சேரி கிராமத்தில் உள்ள பழமையான அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனுறை காளீஸ்வரர் திருக்கோயில் மகா கும்பாபிஷேகம் 20 ஆண்டுகளுக்கு பிறகு வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள இந்த கோவில் திருப்பணிகள் முடிந்து சிறப்பு ஹோமங்கள், பூஜைகள், கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சுமார் 1400 ஆண்டுகள் பழமையான சிவாலயம் அருள்மிகு சிவகாம சுந்தரி சமேத ஸ்ரீ காளீஸ்வரர் திருக்கோயில் பழமை வாய்ந்த கோவிலாக இருக்கிறது. இன்று நடைபெற்ற கும்பாபிஷேகம் விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட, காஞ்சிபுரம் மாவட்டம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் குவிந்தனர். பட்டாசுகள் வெடித்து ட்ரோன்கள் மூலம் அபிஷேக தண்ணீரை பக்தர்களுக்கு சாரல் போல் அடிக்கப்பட்டது. மேலும் கும்பாபிஷேகம் நிகழ்ச்சியில் பங்கேற்ற பக்தர்கள் கூறுகையில், 200 வருடம் பழமை வாய்ந்த இக்கோவில் திருப்பணிகள் நிறைவடைந்து தற்போது கும்பாபிஷேகம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றும் வேண்டுதல்கள் நிறைவேறுவதாக பக்தர்கள் கூறுகின்றனர். பிள்ளையார் கலசம் யாகசாலைக்கு முன்னாடி அரசம் எடுக்கக்கூடிய கலைஞர்கள் ஆதார் திரவியா प्रदर्श्य मनसा मनस्पदा स्वाहान्तमूलेन पाद्यागमनार्घ्यानैश्वादत्वोपचारान् आत्मतत्त्व विद्यातत्त्व युगतत्वाधिपतये ओं हां हिमकमले नमः सोममण्डलाय नमः शुक्लाय नमः रुद्राय नमः सत्यमण्डलाय नमः ओं विशालमूर्ताय नमः ओं चन्द्रशुक्राय नमः ओं सरस्वतीय नमः ओं श्री वामदेव गुरुभ्यः नमः ओं भक्तदेवदातमूर्तये नमः ओं महाहृदयाय नमः ஒரு கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்தோம் என்று சொன்னார். 12 ஆண்டுகளுக்கு ஆலய திருப்பணிகள் செய்விக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகமானது அற்புதமான முறையிலே நடைபெற உள்ளது. பக்தகோடிகள் அனைவரும் பிரகாரத்திலிருந்து மகா பிள்ளையார் கலசம் யாகசாலைக்கு முன்னாடி அரசம் எடுக்கக்கூடிய கலைஞர்கள் ஆச்சாரியர்கள் யாகசாலைகள்
நிர்வாகத்தினர்கள் அனைவரும் ருத்ரமாக பூஜைகளானது காளீஸ்வரன் நாதர் திருக்கோயில் இது உத்திரமேரூர் வட்டம் சிற்றனஞ்சேரி என்ற கிராமத்தில் அமைந்துள்ளது. இங்கு மக்கள் இந்த காளீஸ்வரன் சிவனை தரிசித்து பிரார்த்தனையில் வேண்டிக் கொள்கின்றனர், நிறைவேறுகின்றது. இன்று மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. சென்னையிலிருந்து கலந்து கொள்ள நாங்கள் வந்திருக்கின்றோம். 200 வருடங்கள் பழமையான திருக்கோயில் இது. 300 ஏக்கர் நிலத்துக்கு சொந்தமானது. அறநிலையத்துறைக்கு பாத்தியப்பட்டது. அதனால் நாங்கள் தரிசிக்க வந்திருக்கின்றோம். இந்த சிவனை வழிபட இந்த மக்களும் பெருந்திரளாக பக்கத்து கிராமங்களிலும் காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்களிலும் சென்னையிலிருந்து திரளாக தரிசிக்க வந்திருக்கின்றனர். நாங்களும் இதை தரிசிக்க வந்திருக்கின்றோம். நடராஜன், மீனாட்சி, ஹரிகிருஷ்ணா, விஜயலட்சுமி, நாங்கள் இங்கு சென்னையிலிருந்து வந்திருக்கின்றோம் தரிசிக்க.